இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி ஊதாரி மைந்தனுடைய உவமை. பாவிகளும் வரி தண்டுபவர்களும் இயேசுனுடைய வார்த்தையை கேட்க திரளாக ஆண்டவர் இயேசுவிடம் நெருக்கி கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய வார்த்தையை கேட்டால்தான் நம்முடைய ஊதாரித்தனம் விலகும். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கி வாழ ஆரம்பித்தால்தான் நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கடவுளுக்கு சொந்த பிள்ளைகளாகிறோம். மகன், மகள். கடவுளுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடவாமல் கடவுளுடைய பிள்ளையாக ஆக முடியாது. கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக இருப்பவர்கள், அந்த வார்த்தையின்படி நடக்காதவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். அப்ப எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? பைபிள் வாசிக்கிறது, அந்த வார்த்தைகளை தியானிப்பது, அதன்படி நடந்து கடவுளுக்கு சான்று பகர்வது எவ்வளவு முக்கியம். இந்த ஊதாரி பிள்ளை உவமையில் நாம் தான் அந்த ஊதாரி மைந்தன். கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல், கட்டளைகளை கடைபிடிக்காமல், கண்ணால் காணுகின்ற சகோதரனை நேசியாமல் நாம் கடவுளை விட்டு தூர சென்றோம். ஊதாரி மைந்தன் என்ன செய்கிறான்? தான் பெற்றுக்கொண்ட அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு தொலைநாட்டிற்கு பயணமானான். கடவுளிடமிருந்து தூர சென்று விட்டால் நமக்கு ஒளி இல்லை, நமக்கு துணை இல்லை, நமக்கு வாழ்வே இல்லை. அந்த உவமையிலே நாம் பார்க்கிறோம், நாட்டிலே பஞ்சம் உண்டானது, அவனுக்கு உணவு இல்லை. நாட்டிலே பஞ்சம் உண்டான பொழுது, அவனிடம் இருந்த சொத்தெல்லாம் கரைந்த பொழுது அவனுக்கு நண்பர்கள் இல்லை. அவனை ஊக்குவிக்க, அவனோடு சந்தோஷமாக இருக்க யாரும் இல்லை. தனியாக விடப்பட்டான். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் கடவுள் அருகிலே இருக்கிறோம். கடவுள் நமக்கு துணை இருக்கிறார். கடவுள் நம்மை கைவிடாமல் காக்கிறார். கடவுள் நம் தேவைகளை ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றுகிறார். இப்பொழுது அவன் பசியாயிருக்கிறான். கடவுளை விட்டு தூர சென்றால் பாவ அறிக்கை அருட்சாதனத்தினால் அவரிடம் நெருங்கி வர முடியும். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பித்தால் அவரிடம் நெருங்கி வர முடியும். நெருங்கி வந்தால் என்ன நடக்கும்? நாம் பணியாளனாக அல்ல, வேலைக்காரனாக அல்ல, சொந்த மகனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். பெரிய விருந்தொன்றை செய்கிறார். பசியாக இருப்பவனுக்கு பெரிய விருந்து கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, துணை கிடைக்கிறது. அன்பானவர்களே, வாழ்வா சாவா, வாழ்வா சாவா. 30:21 எசாயாவிலே என்றுதான் நான் நினைக்கிறேன். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வையும் சாவையும் உன் முன்பாக வைத்திருக்கிறேன், உனக்கு எது வேண்டும்? கடவுளுடைய சொந்த மகனாக அல்லது கடவுளை விட்டு பிரிந்து சென்ற ஊதாரி, திரும்பி வராத ஊதாரி மைந்தனாக நீ இருக்க வாய்ப்பு உண்டு. எதை நீ தெரிந்து கொள்ளுகிறாய்? கடவுள் அருகிலே, கடவுளுடைய துணை, கடவுளுடைய ஒளி, கடவுளுடைய மகிழ்ச்சி, கடவுளுடைய சொந்த பிள்ளையாக இருப்பதனால் அந்த உரிமைகளை எல்லாம் உணர்ந்து செயல்படுத்த வாய்ப்பு. எதை நாம் தெரிந்து கொள்வது? வாழ்வு. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்கள் சொந்த விருப்பங்களே அல்ல, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களுக்கு உம்முடைய விருப்பங்கள் வெளிப்படுகின்றனவே, அந்த உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நாங்கள் வல்லவர்களாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இறைவா, நாங்கள் தனியாக இல்லை, எங்களோடு ஆண்டவர் நீர் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணரும்படி உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்க வேண்டும். உம் அருகிலேயே வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.